ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காரைக்கால் டாக்டர் நிஷார். நம்ம கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு கலர்ஃபுல் ஸ்டாம்ப்ஸ். இது சிங்கப்பூர் நாட்டுடைய டென்சன் சாகோ ஸ்ட்ரீட்டுங்கிற நேமில் வந்து சிங்கப்பூர் போஸ்ட் வந்து ஒரு ஸ்டாம்ப்ஸை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 1989 சிங்கப்பூர் சைனா டவுன் ஓவியங்கள் தொடரில் வந்து ஒரு ஸ்டாம்ப்ஸை வந்து வெளியாக்கியிருக்காங்க. இதில் வந்து 10 சென்ட்ஸ் ஸ்டாம்பை வந்து சாகோ பனை தொழிலுக்கு பெயர் பெற்ற சைனா டவுனில் உள்ள வரலாற்று முக்கியம் வாய்ந்த தெருவான சாகோ ஸ்ட்ரீட் இடம்பெற்றுள்ளது. இந்த ஸ்டாம்பில் வந்து சைனா டவுனில் உள்ள பல்வேறு தெருக்களை முன்னிலைப்படுத்திய தொகுப்பில் ஒரு பகுதியாக இந்த ஸ்டாம்ப் இருக்குது. அதில் சாகோ தெரு என்பது சிறப்பு தெருவாக பெயர் பெற்றிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா மே 1989 17ஆம் தேதி வந்து சைனா டவுன் ஓவியங்கள் என்று அழைக்கப்படும் 4 அஞ்சல் தலை, அதாவது மினியேச்சர் தொகுப்பாக இந்த ஸ்டாம்ப்ஸ் வந்து சிங்கப்பூர் போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதோட ஒரு ஸ்டாம்ப்ஸை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. சாகோ தெரு என்றால் வந்து அந்த பகுதியில் வந்து சாகோ தொழிற்சாலைகள் இருந்ததால் அந்த பேர் வந்திருக்குது. அதாவது பனை மரத்திலிருந்து சாகோ ஸ்டார்ச் பிரித்தெடுக்கப்படுகிறது. சாகோ தெரு இப்போது சைனா டவுனுக்குள்ள ஒரு சமூக மற்றும் பொழுதுபோக்கு மையமாக உள்ளது. அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். சிங்கப்பூர் சென்றவங்களுக்கு அனைவருக்கும் இந்த சைனா டவுனுடைய வரலாறு தெரியும். அதை பற்றி கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.